வணக்கம். சினிமால லக்கெல்லாம் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம்னு பல பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் சினிமால மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலுமே முக்கியம் தான், எல்லா தொழில்களிலுமே முக்கியம் தான். ஆனா சினிமா மாதிரியான ஒரு பிசினஸ்ல லக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபேக்டர். ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்னு சுற்றி வளைச்சு சொன்னால் ஒத்துப்பாங்க. பட் லக் அப்படின்னு சிம்பிளாக சொன்னால் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சரி, ரைட் பிளேஸ் ரைட் டைம் அப்படின்னு வச்சுப்போமே. 2012 எடுத்த ஒரு படத்துக்கு 12-13 வருஷங்களுக்கு அப்புறம் தான் ரைட் டைம் வரும் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்பியிருப்பாங்களா? இத்தனைக்கும் கலகலப்பு அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் சுந்தர் சி நடுவில் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பலர் ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். 2013 விஷால் பாண்டிய நாடுன்னு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பெல்லாம் நடக்காமல் இப்போ டோட்டலாக மக்களோட ரசனை, படங்களுடைய பிசினஸ், சொசைட்டியோட மனப்பான்மைன்னு எல்லாம் பெருமளவு மாறினதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக நம்மளை சிரிக்கவும் வைக்குதுன்னு சொன்னால் இது லக் இல்லாமல் வேற என்ன? மோரோவர் கடந்த காலகட்டத்தில் இந்த படத்துடைய டாபிக் வரும்போதெல்லாம் எவ்வளோ வாட்டி இதெல்லாம் இப்போ ஓடுமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல. நான் சில சமயங்கள் யோசிச்சிருக்கேன். ஆனால் பாருங்க, சரி இப்போ மதகஜ ராஜா என்ன டைம்லெஸ் கிளாசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் சுத்தமாக எதுவும் கிடையாது. ஆனால் இது ஒரு கேஸ் ஸ்டடின்னு வேணால் சொல்லலாம். டூ மச்சாக இருக்கு இல்லையா? ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எம்ஜிஆர் அதாவது மதகஜ ராஜா படத்துடைய ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. நிஜமாவே இந்த படம் ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் பேசிக்கிட்டே கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கோங்களேன். ஸ்டோரி லைன்லாம் ரொம்ப யூஷுவல் தான். இன்டர்வல் பாயிண்ட்ல தான் வில்லனே வராரு படத்தில். ஸோ இது 2 படங்கள் மாதிரி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். டூயல் ஜானர் அப்படின்னு. முதல் பாதி ஒரு ஃபேமிலி காமெடி என்டர்டெய்னர், ரெண்டாவது பாதி தூள் படத்தோடைய சுந்தர் சி வெர்ஷன். அவ்வளவே. இன்சிடென்டலி தூளும் 2003 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ ஒரு வகையில் இந்த மதகஜ ராஜாவே தூளுக்கு ஒரு பொங்கல் ஹொமாஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ விஷால் கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்காரு. பட் படம் பார்க்கும்போது விஷால் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவே நல்ல இளமையாக தான் இருந்திருக்கு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் ஹீரோ பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு விஷால். கிளைமேக்ஸில் 6 பேக் ஷாட்டுக்கெல்லாம் தேட்டரில் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். கவர்ச்சி கண்டிகளாக அஞ்சலி, வரலட்சுமின்னு 2 பேர். என்றைக்குமே சுந்தர் சி படங்களில் கதாநாயகிகளை எப்படி அவர் போர்ட்ரே பண்ணுவாரோ அதே தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காரு. சில காட்சிகளை கொஞ்சம் லிமிட்டையும் தாண்டியே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி 2 பேரும் ஓரளவுக்கு கொஞ்சம் உருப்படியாக நடிச்சிருக்காங்க தான் சொல்லலாம். கிரிக்கெட்டர் சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, இயக்குனர் ஆர் சுந்தரராஜன், வில்லன் சோனு சூட்னு படத்தில் இன்னும் பல பேர் இருக்காங்க. யார் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு கண்ணாடி, சகுனி, தீயா வேலை செய்யணும் குமார்னு பல படங்களில் சீக்ரெட் ஹீரோவான பீக்கில் இருந்த விண்டேஜ் சந்தானம் தான் இந்த படத்துலையும் ஹீரோ. இப்படிப்பட்ட ஒரு சந்தானத்தை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாகவே ஃபீல் ஆச்சு. செம்ம டைமிங்கில் இந்த மனுஷன் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர், ஒன்லைனர், பஞ்சுன்னு எல்லாமே 99.9% ஒர்க் ஆகுது, சிரிக்க வைக்குது. ஏன் சுந்தர் சியோட சமீபகால படங்கள் இல்லாத ஹியூமரையே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு மைண்ட்லெஸ் ஃபன். சுவாமிநாதனுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ரொம்ப கம்மியான டூரேஷனே வந்தாலும் மொட்ட ராஜேந்திரன், லுல்லு சாபா மனோகர் 2 பேருமே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறாங்க. மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா, சிட்டி பாபுன்னு இவங்களையெல்லாம் பார்த்ததுமே நல்ல நாஸ்டல்ஜியா. முக்கியமாக மனோபாலாவுக்கு இந்த படம் ஒரு நல்ல ட்ரிபியூட். ஏன்னா அவர் எந்த டயலாகுமே பேசாமல் ஒரு 15-20 நிமிஷம் செம்மையாக நம்மளை சிரிக்க வச்சிடறாரு. அதுவும் ஒரு லாரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குற ஷாட் வரும் பாருங்க, அதில் அவருடைய ரியாக்ஷன், அதோடைய ஷார்ட் டிவிஷன், எடிட் டைமிங்லாம் சுந்தர் சியால் மட்டுமே முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இயக்குனர் நடிகர் மணிவண்ணனுக்கும் ஒரு சின்ன ரோல் கொடுத்து அவரை யூஸ் பண்ணியிருந்த விதமும் நல்லாவே இருந்தது. அண்ட் இன்சிடென்டலி அகைன் சிட்டி பாபு தூள் படத்தையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கேட்டதான் நடிச்சிருந்தாரு. சந்தானம் மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற இன்னொருத்தர் விஜய் ஆண்டனி. பாட்டெல்லாம் கேட்க சுமாரா பரவாயில்லையேங்கிற ரேஞ்சிலையும் பிஜிஎம்லாம் மாசாவும் இருக்குன்னு சொல்ற மாதிரி இப்படியான ஒரு மசாலா படத்துக்கான ஒரு பக்காவான மியூசிக் பேக்கேஜ் அவருடைய ஜிப்பரிஷ் பாட்டு ஒன்றும் இந்த படத்தில் இருக்கு. ஸோ மதகஜ ராஜா ஏன் ஒர்க் ஆகுது? கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவுமே இல்லை. ஹார்ம்லெஸ் ஆன வெகுஜன மக்களுக்கு சரியாக கேட்டர் ஆகிற ஒரு கதை. அதுக்கு பாட்டு, ஃபைட்டு, காமெடி, கவர்ச்சி, பாட்டு, ஃபைட்டு, காமெடி, கவர்ச்சின்னு கிளீஷேவான ஆனால் பெருசாக போர் அடிக்காத திரைக்கதை. எக்கச்சக்கமான காமெடி. அந்த காமெடியை டெலிவர் பண்ண சரியான நடிகர்கள். இப்படி ரொம்ப பேசிக்கான விஷயங்களை சரியா பண்ணியிருக்காரு சுந்தர் சி. அவருக்கு இந்த படத்தில் சரியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்படி சிம்பிளான என்டர்டெய்னிங் படங்கள் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். மேபி அப்போ அவர் செம்ம ஃபார்ம்ல இருந்ததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். படத்தில் பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா முதல்ல சுந்தர் சிங்கிற பேர் இல்லைன்னா இதையெல்லாம் ஒரு படமாகவே மக்கள் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட். ஸோ கண்டிப்பாக இயக்குனருடைய மேஜிக் இதில் ஒரு பெரிய ஃபேக்டர். தென் ரொம்ப ப்ரெடிக்டபிளான கதை, 2 ஹீரோயினுடைய போர்ட்ரேலையும் அதீதமான கவர்ச்சி, சந்தானம் மாமியாரை வச்சு பண்ணுற ஒரு சில காமெடியெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தான் போகுது. லாஜிக்கே இல்லாமல் இஷ்டத்துக்கு படம் நகருது. கிளைமேக்ஸ்லாம் அன்இன்டென்ஷனலாக பயங்கரமான காமெடி. சில இடங்களில் ஸ்பூஃப் படம் பார்க்குற மாதிரி கூட இருக்குது. ஆனால் ஓவராலாக காமெடிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்தி அது ஒர்க்கும் ஆகிறதுனால இதெல்லாம் பெருசாக தெரியல. இதையெல்லாம் விட முக்கியமாக
முக்கியமா இந்த படம் எடுக்கப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ படம் பார்க்கும்போதே நம்ம ஒரு நாஸ்டல்ஜியா வைப்ல தான் பார்க்குறோம். இந்த கில்லி ரீரிலீஸ் ஓடிச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரீரிலீஸ் எஃபெக்ட் தான் இந்த படம் நம்மளுக்கு தருது. இன்னொரு பக்கம் KTVல நம்ம கம்ஃபர்ட் வாட்சா சில படங்கள் பார்ப்போம் இல்லையா, அப்படி ஒரு வைப்பும் தருது. அதனாலேயே மக்கள் இந்த படத்துடைய குறைகளை பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் இருக்கு, அப்போ எடுத்த படம் வேற எப்படி இருக்கும், ஜாலியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் பதிலாக வரும். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சுந்தர் சி இதே ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில இதே மாதிரியான கண்டென்ட் வச்சு தான் படம் எடுத்துட்டு இருக்காருங்கிறதும் பழைய படம் பார்க்குறோங்கிற ஒரு ஃபீலை பெருமளவு மறக்கடிக்க வைக்குது. இதை நீங்க பாராட்டவும் வச்சுக்கலாம், குறையாகவும் வச்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மதகஜ ராஜா நான் எதிர்பார்த்த விண்டேஜ் சந்தானத்தோட சுந்தர் சியோடைய கம்பேக் என்ன, இது லிட்டில் கம்பேக் கிடையாது. வி ஹேட் டு கோ பேக் டு தேர் பிரைம் ஃபார் தேர் கம்பேக். கண்டிப்பாக எனக்கு ஒரு கில்ட்டி பிளஷரா ஃபுல் ஃபன்னாக தான் இந்த படம் இருந்தது. அப்படிப்பட்ட மென்டாலிட்டியில் நீங்களும் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க, இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாலிவுட்லலாம் சிங்கிள் ஸ்கிரீன் ஆடியன்ஸை மறந்துட்டு மல்டிப்ளெக்ஸை மட்டுமே குறி வச்சு படங்கள் வருது, அதனால தான் வேற்றுமொழி மசாலா படங்கள் ஹிட் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க. மதகஜராஜா பார்க்கும்போது தமிழ் சினிமாலே இப்படி எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்குமான லைட் வெயிட் கமர்ஷியல் படங்கள் வரது கம்மியாயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த படம் மட்டும் ஹிட் ஆச்சுன்னா இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஒரு வகையில் இப்போ இண்டஸ்ட்ரிக்குமே கூட இயக்குனர் சுந்தர் சி ஒரு வேக்கப் கால் கொடுத்துருக்காருன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படங்களை இன்னைக்கு இருக்கிற மாரல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த படம் உங்களுக்கானது இல்லை. அண்ட் படத்தில் ஹீரோயின்ஸோட எக்ஸ்ட்ரா கிளாமர், சில டபுள் மீனிங் வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. என்ன கேட்டால் UA 16+ ரேட்டிங் தான் நான் தருவேன். மற்றபடி 2015க்கு அப்புறம் சுந்தர் சி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் இந்த படம் தான். ஏன்னா இதை அவர் 2015க்கு முன்னாடி எடுத்துட்டாரு சம்மல்ல. அண்ட் ஒன்ஸ் அகைன் சாண்டா ராக்ஸ்.